அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 31 ஜனவரி 2025 டே 9ஓட முடிவில் வேக்கன்சிஸ் எப்படி ஃபில் ஆகிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். டே 10ல் ஜென்ரல் டர்ன் பிசி எம்பிசிக்கு என்ன வாய்ப்பு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே 11, 12 போகும்போது தான் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இவங்களுக்கான வாய்ப்பு என்னன்றதை நம்ம பார்க்க முடியும். ஆல்ரெடி ஜென்ரல் டர்ன் பிசி, எம்பிசி இதுக்கெல்லாம் நம்ம கணிச்ச அளவுக்கு, அதாவது நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணியிருப்போம்ல, அந்த அளவுக்கு தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ அதையும் என்னன்றதை நம்ம பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து டே 7, டே 8, டே 9 இது 3 மட்டும் வச்சுக்கிட்டேன். டே 1லேருந்து டே 6 வரைக்கும் கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? டே 7, 8, 9 இந்த 3 நாளோட கம்பேரிசன் இதில் இருக்க போகுது. ஸோ விஏஓலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ விஏஓ பார்த்திங்கன்னா இன்னும் 69 வேக்கன்சி இருக்குது. அதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். எஸ்டி கம்யூனிட்டி, ஜென்ரல் பிஎஸ்டிஎம், விமன் இதில் ஒவ்வொன்றும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் விடோ, எக்ஸர்வீஸ்மேன் இதெல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ விமனில் ஒன்று இருக்குது, எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் முடிஞ்சிடுச்சு. பிசிஎம் ஜென்ரலில் ஒரு 6 இருக்குது. அடுத்து பிசிஎம் விமன் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எம்பிசி ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது வேக்கன்சி. இதெல்லாம் விஏஓ வேக்கன்சி. விஏஓ முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அண்ட் பில் கலெக்டர் இதில் தான் வந்து பல்க் வேக்கன்சி இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், ஜென்ரல் டர்ன் ஜென்ரலாக 535 வேக்கன்சியில் 508 ஃபில் இருக்குது, மீதி 27 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே 9, இது டே 8, இது வந்து டே 6. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா டே 9, டே 8, டே 7. ஓகேங்களா? வேக்கன்சி ஃபில் ஆனது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டே 9ல் 29 வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்னும் 27 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்கள். இதை வச்சு பார்க்கும்போது எப்படின்னா இப்போ டே 10 இருக்குது பார்த்தீங்களா? டே 10ல் ஆல்மோஸ்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? டே 10 போகிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மொத்தம் டே 10ல் ஒரு 400 பேர் போகிறாங்கங்க. ஓகேங்களா? அதில் முதல்ல போகக்கூடிய ஒரு 250 பேர்த்துக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஓகேங்களா? அதாவது இது வரைக்கும் 3600 பேர் போயிருக்காங்க 9 நாளில். ஸோ ப்ளஸ் ஒரு 400 பேர் போவாங்களா? ஸோ 4000 பேர். டே 10ல் 400 பேர் போவாங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ 3600 ப்ளஸ் ஒரு 250 கேண்டிடேட்ஸ். ஸோ அப்படி பார்க்க போனால் 3850 பேர்த்துக்கு 3850 ஓவரால் ரேங்க்கில் இருக்கிற வரைக்கும் பிசி, எம்பிசி, ஜென்ரல் டர்ன் ஓரளவுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அப்படின்னா 3850க்கு மேலே இருக்கக்கூடிய ஓவரால் ரேங்க் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்டீஸை பொறுத்து அந்த நாள் பூரா வாய்ப்பு இருக்குது 4000 வரைக்கும். புரியுதுங்களா? ஆனால் சார் டே 11ஓட வாய்ப்பு எப்படி சார்? கண்டிப்பாக டே 11 பிசி, எம்பிசிக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா? டே 11ல் வாய்ப்பு இருக்காது. டே 10ஓட முடிஞ்சிடும். டே 10லே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு சில பேருக்கு ஜாப் கிடைக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து என்னோடய ப்ரிடிக்ஷனுங்க. இது வந்து நம்ம வந்து அதாவது இப்படி சொல்லும்போது சிலருக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம். பட் இதுதான் யதார்த்தம். ஓகேங்களா? ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு உண்மையை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29 வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு கடைசி நாளில், அதாவது டே 9ல். இன்னும் 27 தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்க போனால் இந்த கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு சில பேருக்கு கிடைக்காம தானே போகும் டே 10ல். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் டே 10ல் எல்லாருக்கும் கிடைச்சா ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் டி அப்படின்னா பிஎஸ்டிஎம்னு அர்த்தம், தமிழ் அப்படின்ற மாதிரி இங்கே மீனிங். நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஷார்ட் ஃபார்மில். ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பாருங்கள் வேக்கன்சியே முடிஞ்சிருச்சு. ஸோ வேக்கன்சியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே 13 இருந்திருக்கு, 13மே ஃபில் ஆயிடுச்சு டே 10ல். டே 9ல் 13மே ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் டே 10க்கு ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வாய்ப்பு இல்லைங்களா?
ஸோ அப்படி பார்க்க போனால் நல்லா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ஒரு 13 ஃபில்லாக இருக்குங்களா? ஸோ இன்னொரு ஒரு 13 ஃபில் ஆகணுங்களா? ஒரு பேஜுக்கு சொல்கிறேன். இன்னொரு ஒரு 13 டே 10க்கு இன்னொரு ஒரு 13 வேக்கன்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஃபில் ஆகணுங்களா? ஆனால் இங்கே இல்லைங்களா? ஸோ இல்லாதப்போ ஜென்ரலில் கை வச்சுருவாங்களா? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ 29 ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கு டே 9ல். ஆனால் 27 தான் இருக்குது. ஸோ கடைசியில் ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்காம போகுது. இப்போ இங்கே பாருங்கள் 0 ஆயிடுச்சு வேக்கன்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில். ஆனால் ஃபில் ஆகிருக்கிறது டே 9ல் 13 ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த 13 மறுபடியும் இந்த ஒரு 13 ஃபில் ஆகணும் அப்படின்னா இங்கே தான் கை வைப்பாங்க. அதை தான் சொல்கிறேன். டே 10லேயே கடைசியில் சில பேருக்கு கிடைக்காம போகும் அப்படின்ற ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையை வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சிலாம் அப்படியே தான் அங்கே இருக்குது. அடுத்து விமன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஜென்ரல் டர்ன் விமன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹரிசான்டல் ரிசர்வேஷனோட ஒரு விஷயம். இப்போ விமன் கேட்டகரி வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள் 0. ஓகேங்களா? ஏன்னா ஸோ அந்த பர்சன்டேஜ் அந்த விமன் ரிசர்வேஷன் அந்த பர்சன்டேஜ் இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. இருக்குது. ஓகேங்களா? அந்த பர்சன்டேஜ் விமன் கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுதான் ஹரிசான்டல் ரிசர்வேஷனோட ஒரு நன்மை. இப்போ எல்லாத்துக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலில் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இங்கே பாருங்கள் ஜென்ரலில் இருக்கக்கூடிய இந்த 27 வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்களா? மேலும் எடுக்கலாம், ஃபீமேலும் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு சரியானது. ஓகேங்களா? ஸோ இது 2 கேண்டிடேட்ஸுமே எடுக்கலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே எடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதனால் எல்லாருக்கும் நன்மை. ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள் ஜென்ரல் டர்ன் விமனில் வந்து காலியாகிடுச்சிங்களா? ஆனால் ஜென்ரல் டர்ன் விமனில் ஒரு 21 வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கீங்களா டே 9ல்? மீதி 0 ஆகிடுச்சிங்களா? ஸோ இந்த 21னா இந்த 21 மறுபடியும் ஃபில் ஆகணும்ல. இப்போ அடுத்த நாளைக்கு இந்த 21 ஃபில் ஆகணுமா இல்லையா? அப்படி 21 ஃபில் ஆகலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 10 வேக்கன்சியாவது ஃபில் ஆகும்ல. விமன் கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க? அந்த ஜென்ரலில் தானே எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை தான் திருப்பி நான் என்ன இங்கே வந்து சொல்ல வரேன்னா, டே 10லே சில பேர்த்துக்கு பின்னாடி வரவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் அப்படின்றத சொல்ல வரேன். ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் பாருங்கள் இதுவும் 0 ஆகிடுச்சு. ஆனால் இங்கே 7 ஃபில்லாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நாள் 2 ஃபில்லாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2ஆவது ஃபில் ஆகணும்ல. அது ஜென்ரலுக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் இருக்குது. பிசி ஜென்ரல் பாருங்கள். பிசி ஜென்ரலில் ஒரு 25 இருக்குங்க. டே 9ல் ஒரு 40 ஃபில் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? திருப்பியும் வந்து ஒரு 40 ஃபில் ஆகுங்களா? ஓகேங்களா? சரி 40 இல்லை, ஒரு 30 ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஸோ அப்படின்னா அந்த 30 ஃபில் ஆகணும்னா மீதி 25 தான் இருக்குது. அதனால் பிசிலையும் சில பேருக்கு பின்னாடி வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு டே 10ல் ஜாப் கிடைக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மீதி வந்து ஒரு 6 இருக்குது. ஆனால் டே 9ல் ஒரு 13 ஃபில்லாக இருக்குது. அட்லீஸ்ட் டே 10ல் ஒரு 8ஆவது ஃபில் ஆகுங்களா? ஆனால் 6 தானே இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, டே 10 வந்து டே 9 வந்து ஒரு குரூசியல். டே 10 ரொம்ப குரூசியல். ஓகேங்களா? டே 10 அந்த இடத்துல என்ன நடக்குன்றதை நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒருவேளை ஆப்ஷன்டீஸ் ரொம்ப அதிகமாக ஆகுறாங்க அப்படின்னா மேபி அந்த டே 10 ஃபுல்லாக கிடைக்கலாமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சிலாம் அப்படியே இருக்குது. பிசி விமன் பாருங்கள். பிசி விமனில் ஒரு 10 வேக்கன்சி மீதி இருக்குது. ஆனால் டே 9ல் 20 ஃபில்லாக இருக்குது. ஸோ இங்கே இந்த 20 ஃபில்லாக இருக்குங்களா? ஸோ டே 10ல் மறுபடியும் ஒரு 20 ஃபில் ஆகலாம். சரி கம்மியாக வச்சுக்கிட்டா கூட அந்த 10 ஃபில் ஆயிருங்களா? ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டே 11க்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது இங்கே. ஓகேங்களா? ஸோ பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் மீதி 3 தான் இருக்குது. டே 9ல் ஒரு 6 ஃபில்லாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சி இருக்குது. எம்பிசிலையும் பாருங்கள் ஒரு 18 வேக்கன்சி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து டே 9ல் 35 வேக்கன்சி ஃபில்லாக இருக்குது. ஸோ எம்பிசிக்கும் அதே நிலமை தான். டே 10ல் கடைசியில் சில பேர்த்துக்கு கிடைக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 5 தான் இருக்குது. இன்றைக்கி வந்து டே 9ல் ஒரு 6 ஃபில்லாக இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிலாம் எம்பிசியில் அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம்பிசி விமனில் பாருங்கள் 3 வேக்கன்சி மீதி இருக்குது. ஸோ டே 9ல் ஒரு 4 ஃபில்லாக இருக்குது. ஸோ பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்குங்க.
ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே தான் இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் ஒரு 52 இருக்குங்க. ஸோ பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்சியில் 16 இருக்குது. ஸோ பிசிஎம் பற்றி இன்னும் ஒரு 1 or 2 days கழித்து நமக்கு தெரியும். அதாவது 1 or 2 days மீன்ஸ் டே 10, 11 வரும்போது தான், டே 11 வரும்போது, டே 12 வரும்போது ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்சிஏ ஜென்ரல் ஒரு 33 இருக்குங்க. இவங்களுக்கு வந்து டே 10ஓட முடிவில் ஓரளவுக்கு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனாலும் வேகன்சி கம்மியாக தாங்க ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்குமே எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்குமே டே 11ஓட முடிவில் தான் நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்சி கேண்டிடேட் இவங்களுக்கும் நிறைய இருக்குங்க. பாருங்கள், 302 வேகன்சி இருக்குங்க. ஸோ ஃபில் ஆகிறதும் ஒரு ஆவரேஜாக ஒரு 25 ஃபில் ஆகுது. ஸோ அப்படி நீங்கள் 25 இனிமேல் கணக்கெடுக்க முடியாது. பிசி எம்பிசி கவுன்சிலிங் ஓவர் ஆகும்போது எஸ்சி கேண்டிடேட் எஸ்சிஏ கேண்டிடேட் வந்து அதிக வேக்கன்சி அவங்களுக்கு ஃபில் ஆகும். ஸோ அப்படி பார்க்க போனால் டே 11 இந்த நாளில் வந்து ஓரளவுக்கு நம்ம டே 11ஓட கவுன்சிலிங் முடிவில் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸோட அந்த வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். டே 12ஓட கவுன்சிலிங் முடிவில் எஸ்டி பிசிஎம் கம்யூனிட்டியில் இருக்கவங்களோட வாய்ப்பு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ எஸ்டி கேண்டிடேட் பாருங்கள், அவங்களுக்கு வந்து அப்படியே தாங்க இருக்குது. இன்னும் எதையுமே வந்து அவங்க எடுக்கலை பாருங்கள், அப்படியே இருக்குது. ஸோ டோட்டலாக 3901 2663 ஃபில் ஆயிருக்கு. 1638 மீதி இருக்குது. ஸோ டே 9ல் 249 ஃபில் ஆயிருக்கு. டே 8ல் 251, டே 7ல் 301. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸோ 3 தான் வேக்கன்சி இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி எக்ஸர்வீஸ்மேனில் 1 இருக்குது, அடுத்து ஜென்ரல் டர்ன் எக்ஸர்வீஸ்மேனில் 1 இருக்குது. ஸோ முடிஞ்சுதுங்களா இதுவும். அடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில். ஜூனியர் ஸ்டாண்ட் 12th ஸ்டாண்டர்ட் வேக்கன்சி. ஓகேங்களா, இதில் வந்து ஜென்ரல் டர்னுக்கு முடிஞ்சிச்சு, ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. பிசிக்கும் முடிஞ்சிருச்சு, ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. பிசிஎம்க்கு இருக்குங்க, பிசிஎம்க்கு இருக்குது, எஸ்சிஏக்கு இருக்குது, எஸ்சிக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் லேப் அசிஸ்டண்ட், இதோட வேக்கன்சியும் பாருங்கள். ஜென்ரல் டர்னுக்கு முடிஞ்சது, ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. பிசிக்கு முடிஞ்சது, ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. பிசி விமனுக்கும் முடிஞ்சிச்சு, எம்பிசிக்கும் முடிஞ்சது, எம்பிசி விமனுக்கு முடிஞ்சது. பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் முடிஞ்சிச்சு, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சிச்சு, ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமனுக்கும் முடிஞ்சிருச்சு, பிசி ஜென்ரலுக்கும் முடிஞ்சது, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடிஞ்சது, ஸோ பிசி விமனுக்கும் முடிஞ்சது. ஓகேங்களா, ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. எம்பிசி ஜென்ரலுக்கும் முடிஞ்சிச்சு, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் முடிஞ்சிச்சு, எம்பிசி விமனும் முடிஞ்சிச்சு. பாருங்கள், பிசிஎம் அவைலபிளாக இருக்குது, எஸ்சி அவைலபிளாக இருக்குது, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஜூனியர் ஸ்டாண்ட் டிகிரி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் அவைலபிலிட்டி இல்லை பாருங்கள், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் அவைலபிலிட்டி இல்லை பாருங்கள், முடிஞ்சிருச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமனும் முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஓவர். ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஜென்ரல் டர்னில் ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பாருங்கள், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் முடிஞ்சிச்சு. ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்கள், ஒரு 2 இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எம்பிசி ஜென்ரல் முடிஞ்சிச்சு, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு வேக்கன்சி இருக்குது. அது ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. பிசிஎம் எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் இருக்குங்க, எஸ்சி கேண்டிடேட்டுக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்டாண்ட் டிகிரி சிஓஏ, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. பிசி ஜென்ரல் முடிஞ்சுது, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து பிசிஎம் ஜென்ரலில் 1 இருக்குது, எஸ்சிஏ டெஸ்டியூட் விடோ 1 இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எஸ்சி டெஸ்டியூட் விடோவில் 1 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி நிறையா இருக்குங்க. இதில் வந்து 34க்கு 34 இருக்குது. அதுக்கப்புறம் மில்க் ரெக்கார்டர், இதுவும் அப்படியே இருக்குங்க, 15க்கு 15 இருக்கும். இதெல்லாம் நாளைக்கு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ அப்படி பார்க்க போனால் அங்கங்கே ஃபில்லாக நான் சொன்னேன்ல, கொஞ்சம் அங்கே மிஸ் ஆகுது, லாஸ்ட்டில் ஒரு சில கேண்டிடேட்டுக்கு மிஸ் ஆகுதுன்றல. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டு ஒருவேளை வாய்ப்பு வரலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டு வாய்ப்பு வரப்போ டே இப்படி பார்க்கும்போது டே 10ல் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையலாம். ஜூனியர்ஸ் காமர்ஸ்
இதில் ஒரு சில வேக்கண்ட் இருக்குங்க, 25 இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஈஓ கிரேடு 4 இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் இருக்குது ஈஓ. ஸோ டோட்டலாக டே 7ல் 317, டே 8ல் 312, டே 9ல் 284 ஃபில்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பாருங்கள், டே 9ல் 284 பேர் போஸ்டிங் எடுத்திருக்காங்க, 116 பேர் ஆப்சண்ட்டு. ஸோ டோட்டலாக 458 பேர் கிட்டத்தட்ட ஆப்சண்ட் ஆகிருக்காங்க இது வரைக்கும், டே 1லேருந்து டே 9 வரைக்கும். திருப்பி என்ன கொஸ்டின் கேட்பீங்கன்னா, சார் இந்த 458 பேரும் டைப்பிங்கில் வந்து எடுப்பாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக 400 பேராவது டைப்பிங்கில் எடுப்பாங்க. கண்டிப்பாக இதில் 458ல் 400 மெம்பர்ஸ் டைப்பிங்கில் கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்படின்னா மீதி 58 பேர் அப்படின்னா ஒரு கணிப்பு தான் நம்ம சொல்கிறோம். 458 பேர் எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைந்தபட்சம் 400 பேராவது டைப்பிஸ்ட்டுக்கு போட்டிக்கு வரதான் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் டைப்பிஸ்ட்டு பாதிக்குமா அப்படின்னு டவுட் வரலாம். ஏங்க அவங்க டைப்பிங் தாங்க, அவங்க போஸ்ட்டே வந்து அவங்க என்ன சொல்கிறதுனா, அவங்க டைப்பிங் தான் முடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க டைப்பிங்கில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஜூனியர் ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்க போனால் டைப்பிஸ்ட்டுக்கும் நன்மை தான் இங்கே. ஓகேங்களா? ஜூனியர் ஸ்டாண்டுக்கும் நன்மை வந்திருக்கு. ஏன்னா சில பேர் நாட்டு வில்லிங் கொடுத்துருக்காங்களே, ஸோ அவங்களாம் போய் டைப்பிங்கில் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், 2 தரப்புக்கும் இந்த இது நன்மை தான். ஜூனியர் ஸ்டாண்டுக்கும் நன்மை தான், டைப்பிஸ்ட்டுக்கும் நன்மை தான். அதனால் யாரையும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா தாக்கி பேச வேணாம். ஸோ டே 9ல் பிசியோட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 168 போயிட்டுருக்கு. அப்படின்னா 168 எல்லாத்துக்கும் கிடைக்குமா? அப்படி கிடைக்காது. ஆனால் 168 கொஸ்டின் எடுத்தவங்க ஒரு சிலர் ஜாப் வாங்குகிறாங்க. டே 9ல் அதே மாதிரி எம்பிசி கேண்டிடேட்டும் 168 கொஸ்டின் எடுத்த சிலர் வந்து ஜாப் வாங்கியிருக்காங்க. டே 10லையும் ஜாப் வாங்குவாங்க. ஸோ பிசி லாஸ்ட் ரேங்க் என்னவா இருக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன், இதுவும் 1680 போயிருந்துருக்கலாம். எம்பிசியில் லாஸ்ட் ரேங்க் 1350 போயிருக்கலாம். இது வந்து பிசி கம்யூனல் ரேங்க் 1680 வரைக்கும் போயிருக்கலாம். எம்பிசி கம்யூனல் ரேங்க் 1350 வரைக்கும் போயிருக்கலாம். நம்ம வந்து ஒரு சேஃப் ரேங்காக பிசிக்கு 1700க்கு மேலே கிட்டத்தட்ட 1700 1750 நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம் கம்யூனல் ரேங்க்கு. ஓகேங்களா? எம்பிசிக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுறது தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம சேஃப் ரேங்க் சொல்லியிருந்தோம் 1700 1750 சேஃப் ரேங்க் வந்து நம்ம கிட்டத்தட்ட இது சொல்லியிருந்தோம். இப்போ பிசிக்கு 2100 வரைக்கும் அந்த கவுன்சிலிங் நடக்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்டீஸ் வச்சு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்டீஸ் பொறுத்து தான் அந்த பிசி கம்யூனல் ரேங்க் 1700க்கு மேலே எவ்வளோ பேர்த்துக்கு ஜாப் கிடைக்குதுன்றது நமக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ டே 10ல் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க் 3850 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஓவரால் ரேங்க் சொல்கிறேன் நான். ஆனால் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மில்க் ரெக்கார்டர் இருங்க மில்க் ரெக்கார்டர் போஸ்ட் அப்படியே தான் இருக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சேர்க்குறோம் அப்படின்னா டே 10ல் எவ்வளோ தூரம் கிடைக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா டே 9ல் 116 பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதே அளவுக்கு ஆப்சண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 400 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 120 ஆப்சண்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்க போனால் 280 பேர் அட்டன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சொல்கிறேன், 280 பேர்த்துக்கிட்ட அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 200 பேருக்கு கிடைக்கலாம். ஓகேங்களா? இந்த 280 சொல்கிறேன், 240 வரைக்கும் கூட போகலாம், அல்லது 270 வரைக்கும் போகலாம். ஸோ டே 10ல் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு எனக்கு தெரிஞ்சு 150 பேர், செகண்ட் ஷிஃப்ட்டு 250 பேர்னு நினைக்கிறேன். இந்த 150 பேர்த்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த 250 பேரில் வந்து இருக்கக்கூடிய 100 பேர்த்துக்கு கன்ஃபார்மாக ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறம் கடைசியில் இருக்க 150 பேர்த்துக்கு அந்த முன்னாடி எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்க அதை பொறுத்து இந்த 150 பேரோட வாய்ப்பு அமையும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உண்மை. ஸோ இந்த மில்க் ரெக்கார்டர் இந்த போஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்குங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்க்கும்போது கடைசியில் ஒரு 75 கேண்டிடேட்க்கு இந்த 150 சொல்கிறேன், இந்த 150ல் இருந்து ஒரு 75 பேர்த்துக்கு கிடைக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 75 பேருக்கு எப்படி பாசிபிலிட்டிஸ்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.
சார் என்ன சார் டே 10க்கே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, டே 11க்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு கேட்டிங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, டே 11க்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைங்க. நம்ம பார்ப்போம் என்னன்றது, டே 10ல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் டே 10 வரைக்கும் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் பிசி எம்பிசிக்கு. ஸோ டே 9 வரைக்கும் கிடச்சிருச்சு. இப்போ டே 10 வரைக்கும் கிடைக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோங்களா. வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ பேருக்கு டே 10ல் கிடைக்கிதுன்றது. எல்லாத்துக்கும் கிடைச்சா சந்தோஷம்தாங்க. தேங்க்யூ.